பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மீண்டும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக வல்லவராக இருப்பாருன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு இப்போ நம்ம எல்லாம் இணைந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோட இணைந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரை எங்களோட இணைந்து ஆராதிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் நம்மளை வெட்கப்பட்டு போகாமல் காத்த தேவனை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம்
உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அப்பா நன்றி 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 சொல்லுவோமா, எல்லாம் அவரை ஆராதிப்போம், எல்லாம் அவரை துதிப்போமா. தேங்க்யூ லார்ட். அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எங்கள் கொம்பை உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே, எங்கள் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை உயர்த்துகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. எங்கள் கொம்பை உயர்த்துகிறவர் நீங்கள் தான், எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் நீங்கள் தான், எங்களை வெட்கப்படாது இருக்க பண்ணுகிறவர் நீங்க தான். ஆமென். எங்களை அப்பா வாளாக்காமல் தலையாக்குகிறவர் நீங்க தான். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறவரே, எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவரே, உங்களுக்கு நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே. நம்ம சங்கீதத்தில் பார்க்கிறோம், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன்னு சொல்லியிருக்கிறாரு தாவீது. இந்த நாளில் கூட நமக்கு விரோதமா எது படையெடுத்து வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எது எழும்பி வந்தாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எது எழும்பி வந்தாலும் சரி, உங்க சரீரத்துக்கு விரோதமா எந்த நோய் எழும்பி வந்தாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்த கடன், எந்த தரித்திரம், எந்த பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும், உங்க பிள்ளைங்களுடைய காரியங்கள பிரச்சனைகள் எது எழும்பி வந்தாலும் சரி, உங்க சந்தோஷம், உங்க வாழ்க்கையில இருக்க சமாதானத்துக்கு விரோதமா இந்த நாள்ல எது எழும்பி வந்தாலும் சரி, அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ரிபபா ஷகதல ரகரபா. எனக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஆராதனையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எல்லா சத்துருக்களையும் சிதறடிக்க பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில் எது எதெல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்பி வருதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க சத்துரு. அந்த சத்துருவுக்கு விரோதமாக தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளும் போது எல்லாம் சிதறடிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற, இன்றைக்கு நீங்க சரீரத்தில் பார்க்கிற உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற நோய்கள், வியாதிகள் சிதறடிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன், தரித்திரம் இந்த வேலையில சிதறடிக்கப்படுது இயேசுவின் நாமத்தில். ஏன்னா இந்த ஆராதனை வேலையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா நீங்க எழுந்தருளி இருக்கிறீங்க, தேவன் எங்க குடும்பத்தில் எழுந்தருளி இருக்கிறீங்க, தேவன் எங்க சரீரத்தில் எழுந்தருளி இருக்கிறீங்க, தேவன் எங்க ஊழியத்தில் நீங்க எழுந்தருளி இருக்கிறீங்க, நீங்க பண்ற பிசினஸ்ல தேவன் எழுந்தருளி இருக்கார். அவர் எழுந்தருளும் போது எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படும். இந்த வேளையில உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுது. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. எங்க வாழ்க்கையில இருக்க எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டதுக்காக நன்றி. எங்க ஊழியத்தில் எங்க விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டதுக்காக நன்றி. எங்க சரீரத்துக்கு விரோதமாக
எழும்புகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டதுக்காக நன்றி. ஒன்றும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. எந்த சத்ருவா இருக்கட்டும், எது உங்களை பயமுறுத்தினாலும் இந்த வேலையில ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க தான் மேற்கொள்வீங்க, எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்க கொம்பை உயர்த்துவார். நீங்க சொல்லலாம், ஒருவேளை நீங்க இருக்கிற வேலை பார்க்குற இடங்கள்ல, நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கா? ஆண்டவர் இதை எல்லாத்தையும் சிதறடிக்க பண்ணி உங்களுக்கு ஒரு உயர்வை எழும்ப பண்றார். நீங்கள் இருக்கிற இடங்கள்ல ஒரு உயர்வு, ஒரு தயவு, ஒரு ஃபேவர் எழுந்தருளுது. நீங்கள் இருக்கிற இடத்துல மனுஷர் கண்களில் ஒரு ஃபேவர் எழுந்தருளுது, மனுஷ தயவு எழுந்தருளுது, தேவ தயவு இந்த வேளையில் உங்களுக்கு எழுந்தருளுது. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தேங்க்யூ லார்ட். உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களோடே கூட இருக்கிறார். உங்களை காக்கும்படிக்கு நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் அவர் உங்களோட கூட இருக்கிறார். நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா இந்த ஆராதனையில். அப்பா தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தேவன் இந்த ஆராதனையில் எழுந்தருளி இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோமா? அப்பா நன்றி, நன்றி. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல்
கண்டதே பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மனான என்னையே உன் கண்கள் கண்டதே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துருகமானீரே என் நண்பனானீரே என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துருகமானீரே என் நண்பனானீரே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உங்கள் பிரசன்னத்தில் உங்கள் சமூகத்தில் எங்களுக்கு குறைவே கிடையாது ஆண்டவரே. எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே அவருடைய பிரசன்னம் வருகிற பொழுது அங்கே குறைவுக்கு இடமே கிடையாது. அவருடைய சமூகத்தில் எல்லாமே நிறைவு தான். நம்ம இருக்கிறது அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தில் குறைவுக்கோ, வியாதிக்கோ, வறுமைக்கோ, தரித்திரத்துக்கோ, கவலைக்கோ, கண்ணீருக்கோ, கஷ்டத்துக்கோ இடம் கிடையாது. வேதனைக்கு இடம் கிடையாது. ஏன்னா அவர் சமூகத்தில் நிறைவு தான் இருக்குது. அவர் பிரசன்னத்தில் நிறைவு தான் இருக்குது. அவர் சமூகத்தில் சந்தோஷந்தான் இருக்குது. அவர் சமூகத்தில் களிப்பு இருக்குது. அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்குது. நம்ம இருக்கிறது, இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறது அவருடைய சமூகத்தில். அதனால் அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நமக்கு நிறைவு அவர் வைத்திருக்கிறார். நிறைவு, அந்த நிறைவு உங்களை இப்போ நிரப்புது, உங்கள் குடும்பத்தை நிரப்புது. உங்கள் ஆவிக்குள்ளே அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நிறைக்க 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 ஒரு நிறைவு உங்கள் குடும்பத்தை நிரப்பும். ஒரு நிறைவு உங்கள் ஊழியத்தை நிரப்பும். ஒரு நிறைவு நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு. அது எப்படின்னா அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பும் பொழுது நம்ம சந்தோஷத்தை, சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ போகிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம விட்டு வந்தால் உங்கள் சந்தோஷம் போயிடும். ஒரு சிலரை விட்டு வரும்போது அங்கே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா போயிடும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நித்திய பேரின்போன் ஏன் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அது எப்போவுமே நம்மளை விட்டு போகவே போகாது. எப்போவுமே இருக்கிற சந்தோஷம் அவர் சமூகத்தில் தான். எப்போவுமே இருக்கிற ஒரு ஜாய், ஒரு ரிஜாய்ஸ், ஒரு களிப்பு அவர் சமூகத்தில் மட்டும்தான். அதுதான் நம்ம பார்க்குறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு. அது எடுபட்டு போகாத நல்ல பங்கு. மற்ற எல்லா சந்தோஷங்களும் கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இப்போ உங்களுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா சந்தோஷம், அது உங்களை விட்டு எடுபட்டு போகாது. ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற சமாதானம் உங்களை விட்டு எடுபட்டு போகாது. ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நிறைவு உங்களை விட்டு எடுபட்டு போகாது. ஏன்னா நம்மளை விட்டு எடுபட்டு போகாத நல்ல பங்கை தான் இப்போ தேடிட்டு இருக்கோம். அந்த நல்ல பங்கு தான் ஆண்டவர் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பங்கு. அவரை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறனால நம்மளுடைய சந்தோஷம், சமாதானம் ஒரு நாளும் எடுபட்டு போகாது. இந்த வேளையில் எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல, அப்பா எங்களுடைய ஆத்துமா உங்களை வாஞ்சித்து கதறுது ஆண்டவரே. இந்த வேளையில் எங்கள் ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்குது, உங்கள் மேலே ஏக்கமாக இருக்குது, உங்கள் மேலே பிரியமாக இருக்குன்னு சொல்லுவோமா அவரை பார்த்து எல்லாரும். அப்பா நன்றி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி, உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. எங்களுடைய ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்குது ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லும்போது அவர் உங்களுடைய எல்லா ஏக்கங்களையும், எல்லா வேண்டுதல்களையும், எல்லா உங்களுடைய விருப்பங்களையும் இந்த வேளையில் அவர் நிறைவேற்றுகிறார். ஏன்னா அவர் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன்.
மிகவும் அதிகமாய் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறீங்களோ அதற்கும் மேலே உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த ஆராதனையில் உங்கள் பிரசனம் எல்லா குடும்பங்களையும் நிறைத்ததற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்கள விட்டு எடுபட்டு போகாத ஒரு நல்ல சந்தோஷம், சமாதானம், நிறைவு எல்லா குடும்பங்களையும் நிறைப்பதாகன்னு சொல்கிறோம். அவங்களுடைய ஊழியங்களை நிறைப்பதாகன்னு சொல்கிறோம். அவங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு உண்டாவதாகன்னு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு பிரசன்னம் அவங்க குடும்பத்தை சூழ்ந்து இருப்பதாகன்னு சொல்கிறோம். அப்பா, அவங்க கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய இருதயம் இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய இருதயம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ. நம்ம இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம இருப்போம். இப்போ நான் யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் இருதயம் எப்படி இருக்கோ அதுதான் நான். என் இருதயத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ, நான் இருதயத்தில் எப்படியோ என் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழனா, என் ஆத்துமா என் இருதயம் எப்படி உள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குதோ அப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும். என் இருதயம் நல்லா இருந்துச்சு, என் வாழ்க்கை நல்லா இருக்கும். என் இருதயம் கேடுள்ளதாக இருந்துச்சுன்னா சொல்ல வேணாம் நமக்கு எதுக்கு. அதனால் இருதயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும், நல்லா இருப்பாங்க, டேலண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஏன் பணம் கூட இருக்கும், ஆனால் இருதயம் நல்லா இல்லை, அவங்க வாழ்க்கை நல்லா இல்லை. நிறைய பேர் பார்த்துருக்குறேன். இருதயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம பார்ப்போம், வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனம் படிங்களேன். யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, யூதாஸ் காரியோத்தோட இருதயத்தை பிசாசானவன் என்ன செய்யறானா? தூண்டினா அப்படின்றது. அதே நீங்கள் லூக்கு 22:3 பார்த்தீங்கன்னா, ஜான் 13:27 பார்த்தீங்கன்னா, யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு இருக்கும். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாருங்க, என்னாச்சு? அவன் இருதயத்தை சாத்தானுக்கு வித்து போட்டுட்டான். அவன் இருதயத்தை சாத்தானுக்கு ஒரு விஷயத்தில் கொடுத்துட்டான். அப்படி கொடுத்த உடனே பாருங்களேன், மத்தேயு 27:3 பாருங்களேன், மனஸ்தாபப்பட்டு. அப்போ இந்த இருதயம் யார் நிரப்பியிருக்கிறா? பிசாசு நிரப்பியிருக்கிறான். இப்போ இந்த இருதயத்தில் ஒரு துக்கம் வருது, ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. அப்போ அவன் என்னமா செய்கிறான்? அவன் இருதயம் பிசாசுனால் நிரம்பி இருந்ததுனால, சாத்தானால் நிரம்பி இருந்ததுனால, அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு ஒரு எதிர்மறையாக வரும்போது, அவன் மனஸ்தாபப்படும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு தவறான டிசிஷன் எடுக்கிறான். என்ன பண்ணுறான்னா, போய் அவன் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு இருக்கும். இருதயத்தில் என்ன எதனால் நம்ம நிரப்புகிறோமோ அதுதான் நம்மளை கைட் பண்ணும். நம்ம இருதயத்தில் எதனால் ஃபில் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன். பேதுரு பார்த்தீங்கன்னா, பேதுருவை படிங்களேன், மத்தேயு 26:75 படிங்களேன். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. இங்க பாருங்க, 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவன் இருதயம் சாத்தானால் நிரம்பி இருந்தது, இவனுடைய இருதயம் இயேசுவின் வசனத்தால் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. ஆக்சுவலி இவன் காட்டி கொடுத்தான், இவன் மறுதலிச்சான். இங்கே பாருங்க, இவர் மறுதளித்தது மாத்திரம் இல்லை, பேதுரு என்ன பண்ணான்னா சபிக்கவும் தொடங்கினாராம். ஆண்டவரை திட்டிட்டு மறுதளிச்சுட்டு ஓடினவர். இந்த பக்கம் இவர் காட்டி கொடுத்தவர். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இன்னொரு சொல்ல போனால், என் பார்வையில் பேதுரு பண்ணது தான் பெருசாக இருக்குது. ஆமாம், ஜீசஸ் அவர் தான் காட்டிட்டான், எனக்கு இவர் ஜீசஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டான். அவர் தான் ஜீசஸ்ன்னாரு யூதாஸு. பேதுரு, இவர் எனக்கு தெரியாது, இவர் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லை, இவர் என்ன பண்ணுறாருன்னா சபிக்க தொடங்கினார்னு இருக்கு வசனம். திட்டினாராம் ஆண்டவரை. அப்போ பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தா யூதாஸோட அதிகமாக செஞ்சவர் பேதுரு தான். ஆனால் ஒரு விஷயம் இங்கே இருக்குங்க, என்ன தெரியுமா? அவன் இருதயம் எதனால் நிரம்பி இருந்தது?
யூதாசுடைய இருதயம் சாத்தானால் நிரம்பி இருந்தது. ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிட்டான், அந்த சாத்தான் அவன் இருதயத்தை திருப்பிட்டான், தவறான ஒரு டிசிஷன் எடுக்க வச்சான். ஆனால் இவன் என்ன தெரியுமா, அவன் மனம் கசந்து அழுதான். இவனும் அவன் மனஸ்தாபப்பட்டான், இவன் மனம் கசந்து அழுதான். எல்லாம் ஓகே தான். பட் அந்த இடத்துல இவன் இருதயத்தில் என்னமா வந்துச்சு, உடனே இவன் வார்த்தை எப்பவுமே பேதுருக்கிட்ட பார்க்கலாம், என்ன சொல்லுவான், உங்கள் வார்த்தையின்படியே நான் வலைய வீசுகிறேன், உங்கள் வார்த்தைன்னுவான். நீ தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லுவான். உங்கள்கிட்ட ஜீவனுள்ள வார்த்தை இருக்குதே, இதை விட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த வார்த்தையை விட்டு போகவே மாட்டான், அந்த வார்த்தையிலே இருப்பான். அப்போ இருதயம் பாருங்க, அவனுக்கு ஒரு துக்கம் மனஸ்தாபம் வந்த உடனே என்னம்மா, அவர் சொன்ன வசனத்தை நினைத்து அழுதானா. அல்லேலூயா. அழுதாலும் வசனத்தை நினைச்சு அழுவணுங்க. அழுதா கூட கண்ணீர் விட்டு அழுகுறீங்களா, வசனத்தை நினைச்சு அழுவுங்க. சரியான கைடன்ஸ் கிடைக்கும். அந்த வார்த்தை உங்களை சரியான பாதையில் நடத்தும். இருதயத்தை சாத்தானுக்கு விற்று போட்டுட்டோம், அவ்வளோதான். தவறான கைடன்ஸ் இன்னைக்கு. ஏன் அழிவு, ஏன் நம்ம வாழ்க்கையில் சில தோல்விகள்லாம் நம்ம செக் பண்ணோம். நம்ம இருதயத்தை எதனால் நிரப்பி வச்சுருக்கிறோம், வார்த்தையால் நிரம்பி இருந்ததுனால அந்த வார்த்தை அவனை அழகாக கைட் பண்ணிச்சு. ஸோ சூழ்நிலைகள்லாம் பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஒன்று தாங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம இருதயம் எதனால் நிரம்பி இருக்குது. இன்றைக்கி நம்ம இருதயம் இன் கிரைஸ்டில் இருக்குது, தேவனுடைய நீதியில் இருக்குது. அதனால் நிரப்பிட்டார். அவங்க இருதயத்தில் எழுதுவன்ட்டார் கற்பனைகளை. இன்றைக்கி நம்ம இருதயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உள்ளே வாழ்ந்து, இருதயத்தில் வாழ்ந்து, உன் நினைவுகள் என் நினைவாகவே மாற்றி உன்னை நான் நடக்கிற மாதிரி நடத்தி நீதியின் பாதையில் நான் நடத்துறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்றாரு. ஆனால் இந்த இருதயத்தை நம்ம அவருக்கு கொடுத்தோன்னா ஓகே. பட் நம்ம இருதயத்தை இந்த உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் சாத்தானின் காரியங்களுக்கும் நம்ம விற்று போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுக்கிற சில காரியங்கள் தோல்வியில் முடிஞ்சிடும் பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொன்னார் தெரியுமா, அந்த வசனத்தை நினைத்து கொண்டு அழுதானா. ஹல்லேலூயா. ஆனால் யூதாசுக்கு ஆண்டவர் சொன்ன எந்த வார்த்தையும் மனசில் வரல. ஏன் தெரியுமா, அவன் இருதயம் தான் பிசாசு புகுந்துட்டானே, அவன் இருதயத்தை பிசாசு தூண்டி விட்டுட்டானே, அவன் நிரப்பிட்டானே. இங்கே வார்த்தைகள் கிரியை செய்ய முடியல. 3 வருஷம் இவருக்கும் தான் டீச்சிங் பண்ணார், இவருக்கும் தான் பண்ணார். ஆனால் இவர் சரியான வார்த்தையால் நிரம்பி இருந்ததுனால தன் இருதயத்தை வார்த்தைக்கு விற்று போட்டார். யூதாசு தன் இருதயத்தை சாத்தானுக்கு விற்று போட்டான். ஹல்லேலூயா. வாங்களேன், யோபுல பாருங்களேன். யோபு எடுங்க. முதல் வசனத்தில், ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால இங்கே பாருங்க, ஆண்டவர் அவனை இந்த பூமியில் இருந்த எல்லா ஜனத்தை காட்டிலும் அவன் இருதயம் வித்தியாசமாக இருந்துச்சு, விசேஷமாக இருந்துச்சு. அதனால தான் அவன் வாழ்க்கை வித்தியாசமாக விசேஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு தேவ நீதி இல்லை, ஆனால் அவன் இருதயம் நல்லா இருந்தது பாருங்க, அதனால் அவன் வாழ்க்கை நல்லா இருந்தது. அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்குது, இருதயத்தில் எதை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருந்தார், ஆனால் நம் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். நம்ம இருதயத்தில் வேறு எதையாவது வாழ வச்சோம், நம்மளே விரும்பாத மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். இங்கே பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அவன் சொல்லட்டுமா, இன்னைக்கு அவனுடைய நீதியிலே அவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறானா. தேவ நீதியில் வாழுகிற நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நீதி, அவன் நல்லா, அவன் இருதயம் அவன் பார்த்து வச்சுக்கிட்டான்.
இன்னைக்கு தேவ நீதியில் நம்ம இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தோமானால் தேவ நீதியில் அதை நம்பி அந்த தேவ நீதியில் வாழ்ந்தோன்னா, என் நீதி இல்லை, என் நீதி அழுக்கும் அது குப்பையுமாக இருக்குது, அந்த அழுக்கும் குப்பைக்குமே அவன் ராஜா மாதிரி பெரியவனாக வாழ்கிறான். பவுல் சொன்னார் இல்லையா, என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கு குப்பையா? ஐயா, உன்னுடைய அழுக்கு குப்பையமான நீதியே உன்னை ராஜா மாதிரி வாழ வச்சுதுன்னா யோபுவை, இன்னைக்கு தேவ நீதியில் வாழுகிற நம்ம எப்படி அதை விட 1000 மடங்கு வாழ முடியும்? ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த பூமியில் 1000 பேர் வாழ்கிறாங்களே, உங்களை வித்தியாசமாக காட்டுறது எது தெரியுமா? உங்களுடைய இருதயம். நம்ம இருதயம் தான் நம்மளை வித்தியாசமாக காட்டும். ஒருத்தவங்கள்ட்ட பழகி பாருங்கள், அவங்க நல்லவன்னு சொல்லி, ஏன்னா அவங்க இருதயம் நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, அந்த ஆளை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும், இருதயம் சரியில்லை அந்த ஆளுக்கு. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக இருப்பாங்க. நம்ம விதைச்ச விதைனா வளர்ந்து மரமாக நிற்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க எத்தனையோ பேர். எங்கள் அத்தையும் ஒரு ஆள் அதில். அவங்க விதைச்சது விதை தான். எனக்கு ஒரு நல்ல மனைவி, அவங்க பிள்ளைகள்லாம் இன்றைக்கி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நாளைக்கு இதே மாதிரி தான், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம இருதயம் நல்லா இருக்கணுங்க. முதல்ல நல்ல எண்ணங்களால், தேவனுடைய வார்த்தைகளால் இருதயத்தை நிரப்புங்க. அப்போ தான் ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு சூழ்நிலை வருதுன்னா, டக்குன்னு இந்த வார்த்தை வரும், நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நம்ம மறுதளிப்பாப்பா. அந்த வார்த்தை வந்துச்சுங்க, அந்த வசனத்தை நினச்சான், அழுதான். ஹல்லேலூயா. அதனால் அந்த வசனம் தூக்கிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தையை தவறான பாதைக்கு போகாதபடிக்கு அவனை தூக்கிடுச்சிங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், அழுவுறீங்களா? அழுவணும் போல வருதா? வார்த்தையை நினச்சி அழுவுங்க, வேறு எதுக்கும் அழுவாதீங்க. நம்ம அழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வார்த்தை இன்னொரு இடத்துல பார்ப்போம், பேதுரு பேசும்போது இருதயத்தில் குத்துண்டவர்களா. ஏன்னா இந்த வார்த்தை இருக்குல்ல, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ளே போய் குத்தி தேவையில்லாதெல்லாம் அப்படியே கணுக்களையும் ஊனிய 2ஆக பிரித்து, தேவையில்லாத அன்வான்ட் தான் கட்டிக்கிட்டு இருக்குதா, தேவையில்லாத காரியங்கள் இருக்கா, பிசாசின் கிரியைகள், அதை உரிச்சு அது வெளியே அப்படியே எடுத்துரும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுதுங்க, ஆப்ரேஷன் பண்ணுது ஆண்டோடைய வார்த்தை. இருபுறம் டாக்டரில் வச்சுருப்பாங்க கத்தி, ஒரு சைடு தான் இருக்குது, 2 புறமும் கருக்குள்ள கத்தி குத்தி நல்லா தேவையில்லாத எல்லாத்தையும் நல்லா செப்பரேட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் ஆண்டோடைய வார்த்தை. அன்றைக்கி பேதுருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு அவன் ஹார்ட்டில். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அவர் பார்க்குறான் 10 பார்க்குறோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாரு, இவன் இருதயம் நல்லா இருந்ததுனால, இவன் நீதியில் இருதயம் சரியாக வச்சுக்கிட்டதுனால, உத்தமனும் சன்மார்க்கணுமா இவன் இருந்ததுனால, அந்த மனுஷ நீதி, இந்த அழுக்கும் குப்பையும் இருக்குது பாருங்க, அதுவே இவன் எப்படி வாழ வைக்குது. இங்கே பாருங்க, சாத்தானே சொல்கிறான், அப்போ ஆண்டு நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சி வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவனுடைய நீதியே அவனுக்கு சுற்றி வேலி அடைக்குதுன்னா, இன்னைக்கு தேவ நீதியில் இருக்கிற நமக்கு இருக்கிற சேஃப்டி இருக்குது பார்த்தீங்களா? சேஃப்டி. எதுக்கும் பயப்படாதீங்க. அவன் சொல்கிறான், அவனுக்கு இருக்கிற பாதுகாப்பை பார்த்து பிசாசே பயப்படுறான். அப்போ என்னப்பா இப்படி வேலி அடித்து வச்சிருக்கிறாரு இவன் பிசாசோட எந்த காரியமும் யோபுவை தொட முடியல, கிட்ட நெருங்க முடியல, எட்டி இருந்து தான் பார்க்குறான். அடடா, என்ன இப்படி ஒரு பாதுகாப்பு சொல்லட்டுமா? தேவ நீதியில் தன் இருதயத்தை தேவனால் நிரப்பி இருக்கிற பாதுகாப்புங்க, இதை விட 1000 மடங்கு பாதுகாப்புன்றேன். ஹல்லேலூயா. அடுத்ததை பார்க்குறான், அவர் சொல்கிறாரு, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். ஹல்லேலூயா. அவனுடைய நீதியே நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா என்ன, அதான் கையிலின் கிரியை ஆசீர்வதிச்சிருக்கிறாராம். இன்னைக்கு தேவ நீதியில் நான் தொட்டதெல்லாம் தொலங்குங்க,
நான் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகும், எதுவும் ஃபெயிலியர் ஆகாது. ஆண்டோட நீதியில் நம்ம போய் செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாமே சக்ஸஸ். யோசேப்பு கையிட்டு செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்னம்மா சொன்னார், அவன் ஏதாவது பொருள் கிருள் எடுத்து வைக்கும் போது ஒரு பொருள் கூட கீழே விழுந்து உடையவே இல்லையா. அல்லேலூயா. எதுவும் டேமேஜ் ஆகலையா அப்படி சொன்னார். நல்லா இருந்துச்சு எனக்கு கேட்டதுக்கு. அவன் கையிட்டு செய்கிறதெல்லாம் சக்ஸஸ்னா அவனால் எதுவுமே டேமேஜ் ஆகாது. நம்ம ஒன்றே ஒன்று தான் டேமேஜ் பண்ணுவோம், சாத்தானின் கூட்டத்தை தான் நம்ம டேமேஜ் பண்ணுவோம். அல்லேலூயா. அவன் கைகளின் கிரியையை நீ ஆசீர்வதிச்சு வச்சுருக்கீங்க. அடுத்தது பாருங்களா, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. தேவ நீதியில் வாழ்கிற நம்முடைய சம்பத்து தேசத்தில் பெருகுங்க. தேசத்தில் பெருசாக இருக்குது. அவன் பாருங்க, அவன் பெரியவனாக இருக்கிறான். கிழக்கத்திய புத்திரர் இல்லை, அவன் கையின் கிரியை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எவ்வளவு ஆடு மாடு வெஹிக்கிள்ஸ் பாருங்க, வெஹிக்கிள்ஸ் எத்தனை வெஹிக்கிள். ஏன் ஒரு ஆளியா யோபு, ஒரு ஆள், அதுக்கு ஏன் எத்தனை மரங்களா? அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டகங்கள், 3000 வெஹிக்கிள்ஸ் இருக்காங்க. யாருக்காதுக்கு இங்கே எப்பேற்பட்ட கோடீஸ்வரனுக்கும் இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 இருக்கிற கோடீஸ்வரன் கூட 3000 வெஹிக்கிள்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு கார் ஷோரூமில் போனால் கிடையாது, மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல போனால் கூட 3000 வெஹிக்கிள்ஸ் அங்கே இருக்குமான்னு தெரியல. என்ன தெரியுமா? அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்துச்சு. ஆண்டவருக்கு முன்பாக தன் இருதயத்தை காத்து கொண்டான். அப்படி இருந்தோம் தேவ நீதியில் சிஸ்டர் சொன்ன மாதிரி, அப்போ அதுவே அப்படி செய்தனா, என் தேவ நீதி எனக்காக சிலுவையில் போய் நீதியை சம்பாதிச்சுட்டு வந்தாரையா, அப்போ நான் இவனை யோபுவை காட்டிலும் எத்தனை மடங்கு அது. ஐயோ, கவுண்டிங்கே கிடையாது, கவுண்டிங்கே கிடையாது. நீங்கள் ஆசைப்படுறதா உங்கள் எல்லை. அப்படி நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. என்னன்னா, இந்த இருதயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நியாயமாக தான் சில காரியங்களை கேட்டேன், தப்பாலாம் கேட்கல. சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நியாயமாக இருந்தால் கூட நியாயமாக தான் கேட்டேன், தப்பாலாம் ஒன்றும் கேட்கல. கேட்டுட்டு பார்த்தா மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, தூக்கம் வரல. என் மனைவி சொன்னாங்க, சரி அதே யோசிக்காதீங்க. இல்லை, என்னால் முடியல. நாங்கள் பாருங்கள் ஷவுட்லாம் பண்ணலை, சண்டைலாம் போடலை, சும்மா கேட்டேன், இது இப்படி இருக்கே பிரதர், இது வந்து நியாயமாக தான் கேட்டேன். ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டில் டிஸ்டர்ப் ஆகுறாரு. 1/2 மணி நேரம் தூக்கம் வரல. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டுட்டு, இல்லை ஆண்டவரே அப்போ நினச்சேன், நல்லா இருக்குப்பா நம்ம இருதயம், பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்கிறோம். அப்போ அந்த இதை விட்டுறக்கூடாது. உள்ளே இருந்து ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவார், இல்லைப்பா இதை பேசாத. மனுஷ அறிவுக்கு நான் பேசுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது, ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஆண்டவருடைய ஆவியானருக்கு அது தப்புன்னு தோணுது. இதை உள்ளே கேட்டு வாழணும். அல்லேலூயா. பாருங்க, அவர் அப்படி இருந்ததுனால தான் அவர் சம்பத்து தேசத்தில் பெருகிச்சிங்க. அல்லேலூயா. அதான் பார்த்தேன், வெஹிக்கிள்ஸு ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ். எதுக்கு ஆண்டவர் ஒரு யோபுக்கு இத்தனை 3000 ஒட்டகத்தை போய் அவர் பார்த்தாரான்னு கூட தெரில. கொச்சன்னு கிடக்குது. ஆடு போய் பார்த்தாருன்னா ஆடு கொச்சன்னு கிடக்குது. மாடை போய் பார்த்தாருன்னா மாடு கொச்சன்னு கிடக்குதுங்க. இது பார்க்க குடும்பம் எதுக்குன்னா 5000-6000 வருஷம் கழிச்சு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு பிரசங்கிக்கும் போது சொல்லணும், கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சார்னா அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரியா. ஒருத்தவன் கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமும் உண்மையாக இருந்தானா அவனோட ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சா இப்படி தான் 1-2 ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்லை. அவர் சொல்லிட்டார்ல, வானத்தின் நட்சத்திரன்ட்டார், என்ன முடிஞ்சா எண்ணிக்கோ. அடுத்தது சொன்னதான் ரொம்ப அதிகம், பூமியின் தூள், சான்ஸே இல்லை, முடியுமா அப்படின்ட்டு. அதுதான் அவர் ஆசீர்வாதம். இப்போ என்னன்னா, நம்ம மைண்ட் அங்கே போனோம், நம்ம இருதயம் அங்கே போனோம். எனக்கு ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார் எல்லாத்துக்கிட்டையும், அங்கே பார், நான் செத்தவனையும் உயிரோடு எழுப்பிடுவேன், குஷ்டரோகியும் சுகமாக்கிடுவேன், கண்ணு தெரியாதுன்னு கண்ணை கொடுத்துருவேன், செத்து 4 நாளாகி பண்ணி அடக்கம் பண்ணி வச்சுனா உயிரோட எழுப்பிடுவேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன் இருதயம் என்னை விசுவாசிக்கணும். உன் இருதயம் பயப்படக்கூடாது. விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு எவர்கிட்ட. நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது, நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். என் கர்த்தர் எனக்கு செய்வார், அதை மட்டும் உன் பக்கம் பார்த்துக்கோப்பா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா.
செத்து போன பொண்ணாக இருந்தாலும் எழுப்பிடுறான்ப்பா. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். இன்றைக்கி நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? என்னன்னா இருதயம் தான் இங்கே மேட்ரு. உன் இருதயத்தை எல்லா காவலோட காத்துக்கோப்பா. எல்லா ப்ரொடெக்ஷனும் ஒன்றாக்கு. உன் ஃபோக்கஸ் எல்லாம் ஒன்றாக்கு. எல்லா ஃபோக்கஸையும் ஒன்றாக்கி உன் இருதயத்தை பார்த்துக்கோ. ஏன்னா அதிலிருந்து தான் ஜீவ ஊற்றுகள் வரும். ஜீவ தண்ணீரில் நதிகள் புரண்டு வரும். இருதயத்திலேருந்து தான் வரும். ஹோலி ஸ்பிரிட் உன் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை கொஞ்சம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நம்ம லைஃப் டிஸ்டர்ப் ஆகிடும். அவரை கொஞ்சம் நம்ம டச் பண்ணிட்டோம், அவரை மதிக்காமல் வாழ்க்கையில் இருந்துட்டோம். அவரோட கைடன்ஸை, அதோட பலன்களை நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே அடுத்தது நம்ம பார்க்குறோம் 12வது வசனத்தில், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். அடுத்த செகண்ட் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்த செகண்டு என்ன சொல்கிறாரா? சாத்தான் கையில் கொடுக்குறாரு. சாத்தான் கையில் இதெல்லாம் அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் என்ன தெரியுமாச்சு? எல்லாம் தரமாட்டமாச்சு. ஏன் தெரியுமா? அவன் கொலைக்காரனும் கொலைக்காரனுமாக இருக்கிறான், திருடனாக இருக்கிறான், அவன் அழிக்கிறவன். என்னம்மா பண்ணான்? சாத்தாங்கிட்ட ஒன்று பூச்சி பித்தீங்களா? சாத்தாங்கிட்ட ஒன்று போய் அது நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நமக்கு தெரியும், படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான், ஜீரோ ஆகிட்டான். அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம இருதயத்தை சாத்தான் கிட்ட கொடுத்துட்டோம், நம்ம வாழ்க்கையை அழிச்சிடுவான். நம்ம வாழ்க்கையிலேருந்து எதையாவது எடுத்து அழிக்கலாமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன், வேற எதுவும் பார்த்துட்டு இல்லை. யூதாஸ்காரர் இருதயத்தை கொடுத்தாரு பாருங்க, சாப்டர் க்ளோஸு. இங்கே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுக்கு உரியதை உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் இவர் கையில் இருந்துச்சு, பாதுகாப்பாக இருந்துச்சு. இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறிச்சு, எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே சாத்தான் கையில் போன உடனே அழிச்சிட்டான். காத்து நாள் ஒரே நாள்லங்க. அதை படிச்சிங்கன்னா தெரியும். அப்பொழுது இங்கே பாருங்கள், படிச்சிங்களேன். வேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்களை விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கரிக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படும் வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் பாருங்கள், அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா, வேறொருவன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினியா அழிச்சது யாரு? சாத்தானுடைய அக்கினி. ஆனால் இங்கே எப்படி ராங் நியூஸ் வருது, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாம் மத்தியில் ஆண்டவர் தான் செஞ்சுட்டாருன்னுவாங்க. ஆனால் அக்கினி எங்கேருந்து வந்தது? சாத்தானுக்கிட்ட இருந்து வந்துச்சு. அங்கே பாருங்க, ஒரு மணி மாத்திரம் இப்படி 17வது வசனம், இவன் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் வேறொருவன் அங்கே அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு ஒரே நாளில் முடிஞ்சிருச்சிங்க எல்லாத்தையும். சாத்தான்கிட்ட மட்டும் வாழ்க்கையை கொஞ்சம் கொடுத்தீங்க, ஒரே நாளில் சாப்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இருதயத்தை சாத்தானுக்கு விற்று போட்டுட்டோம், ஒரே நாளில் கதை க்ளோஸு. இங்கே பலாயிரம் வருஷம் கட்டின கோட்டை ஒரே நாளில் முடிஞ்சுது. இருதயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இருதயம் இப்போ என்னம்மா இருந்ததெல்லாம் சாத்தான் கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்தார் ஆண்டவர். என்ன பண்ணிட்டான்? அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், சாத்தானுக்கு எந்த இடத்துலையும் இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம பேர் பிசாசுகளை துரத்துகிற விசுவாசிகளால் நடக்க அற்புதங்கள். அவங்களும் பிசாசுகளை துரத்துவார்கள். நம்மளை பார்த்தா அவன் ஓடணும், துரத்தணும், துண்டைக்காரன் துணியக்காரன் ஓடுகிறவனாக அவன் இருக்கணும். அப்படி தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. முன்னாடி தரித்திரம்லாம் துண்டைக்காரன் துணியக்காரன் ஓடும், நம்ம முன்னாடி துரத்துகிறவர்கள். சாத்தானையும் சாத்தானுக்குரியவைகளையும் அவனுக்குரியவங்களை துரத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். அவனால் துரத்தப்படுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அவன் கையில் போயிடக்கூடாது நம்ம வாழ்க்கை, நம்ம காரியங்கள். நீங்கள் நம்ம தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், சரி இதெல்லாம் முடிஞ்சது. அவன் பாருங்கள், அது அடுத்தது பார்ப்போம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல இருதயம் பாருங்கள். இவைகள் எல்லாவற்றிலேயும் இன்றைக்கி ஆண்டோடைய கிருபை நமக்கு இருக்குது, தேவனுடைய நீதி இருக்குது, இது எல்லாம் நமக்கு இருக்குது.
இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏதாவது நடந்துட்டாலே ஏன் ஆண்டவரே இது நடந்துச்சு, இது ஏன் நடந்தது, இது எப்படிப்பா நடந்தது? ஆண்டவரை கேட்குற கேள்விகள்லாம் 1000. அவன் சொல்கிறான் இதெல்லாம் நடந்துச்சுல, ஒரே நாள் எல்லாம் போச்சுல. அவன் வாயினால், இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். இருதயம் மாறி இருந்துச்சு அன்னைக்கு யோபுக்கு, வேற பேசியிருக்கோம் வாய். அந்த இருதயம் இன்னும் மாறவே இல்லைங்க. என்ன நடக்கணும் சுற்றி, என்னை சுற்றி என்ன நடக்கட்டும், நான் எனக்கு பிடிச்சது போயிடுச்சு, நான் நம்பி இருந்தது போயிடுச்சு, எனக்குரியது எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் ஜீரோவானாலும் அவர் என்னமா பண்ணார்? அவர் வாய் பாவம் செய்யலை. ஏன்னா அந்த இருதயம் அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. என் இருதயம் ஏதாவது ஒன்று நடக்கிறதுனால மாறுகிற இருதயமாக இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் ஆண்டரை ஆசீர்வதிக்கும் போது ஆஹா ஓஹோன்றது, கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படி வரும்போது ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சுன்னு இப்படி கேட்கக்கூடாது. நம்ம இருதயத்தை அப்படி பழக்கணும் பாருங்க. அதான் தாவீது சொன்னார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த எல்லாத்தையும் நீ மறந்துடாத, சகல உபகாரங்களை மறந்துடாத. நம்ம ஆத்மாவுக்கு சொல்லணும் பாருங்க, நம்ம இருதயத்துக்கு சொல்லணும், எதையும் மறந்துடாத. கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே எதாக இருந்தாலும் முழு உள்ளத்தோடு அவரை நேசிக்கணும் பாருங்க. இருதயத்தில் கிறிஸ்து சொன்னாங்க பார்த்தீங்களா, யார் மேலேயும் கசப்பு வச்சுக்கக்கூடாது. அது வந்து கேட்பாரு, எப்பா பிரதான கற்பனைனா உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ அன்பு கூறணும். இதுக்கு நிகரான கற்பனை என்னப்பானா, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நீ நேசிக்கணும். இங்கே தான் நிறைய இடத்துல நம்ம ஃபாலோ ஆகிறோம். எல்லாத்தையும் நேசிச்சிருவோம், ஆனால் நமக்குன்னே ஒரு முள் இருக்கும் பாருங்க, அந்த முள் குத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஒருத்தர் அது குடும்பத்திலேயே எங்கேயோ ஒரு ஆள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்கள நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவனையும் நேசின்ட்டார், முடிச்சு போச்சு. இங்கே பாருங்கள், அவங்களுக்காக அவங்கள நேசிக்கிறோமோ இல்லையா, நமக்காகவே நம்ம நேசிச்சுட்டு போயிடுவோங்க. நம்ம இருதயத்தை கரைப்படுத்திக்க வேணாம். நம்ம அவங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்குன்றதுக்கே எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம இருதயத்தை நம்ம பாதுகாத்து கொள்வோம். அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, இதுவும் பின்னாடி வருது. கடைசி அதிகாரத்தை எடுங்களேன் நீங்கள். என்ன நடக்குதுன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க பேசுகிறது, அதுக்கப்புறம் நம்ம யோபு பேசுகிறது, மாறி 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 பேசிகிட்டு இருக்கிறாங்கங்க. இவர் விசாரிக்க வந்தவங்க தான், நலம் விசாரிக்க வந்தவங்க தான் வந்து இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் அவர் ஒன்று சொல்கிறாரு. பார்த்தேன் 34 அதிகாரமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது மாறிச்சா? ஒன்றும் மாறல. பேதரும் அப்படியே தான் இருக்கிறாங்க, வந்தவங்களும் அப்படியே தான். சூழ்நிலை மாறவே இல்லை. கொஞ்சம் தயவுசெய்து வாயை மூடுவோம். பேசி 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 அதான் ஆண்டவர் என்றாரோ தான் வாயை பொத்தி கொள்கிறேன்ட்டார். இப்போ முடிஞ்சு போச்சு, சக்ஸஸ் வந்துருச்சு. அங்கே இருக்கும் முந்தின அதிகாரத்தில் பாருங்களேன், கர்த்தர் நீங்கள் பேசுங்க, நான் வாயை பொத்திக்கிறோம் அப்படின்னாரு. 34 அதிகாரம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. வந்தவங்களும் பேசுகிறாங்க பாருங்கள், எங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் இப்போ பேசுகிறோம். ஒவ்வொருத்தவனா டைம் முடிஞ்சவொடனே இவர் பேசுவார், அவர் பேசுவார், முடிஞ்சவொடனே இன்னொருத்தவன் பேசுவான், கூட வந்தவன் பேசுவான். ஒரு மாற்றம் வரல, எல்லாம் பேசி பேசி எந்த மாற்றம் வரல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் லைஃப் இருக்குது. இப்படி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்ம ரொம்ப டீப்பாக போவேணா, அது கர்த்தர் கொடுத்தாரா சாத்தான் கொடுத்தாரா நம்மளால் வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவோ எக்ஸோ ஒய்எஸ்ஸோ சரி வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அதையே பேசிகிட்டு இருக்குதை நிப்பாட்டுங்க. சில பேர் லைஃப்பில் நெடுநாளாக சில பிரச்சனைகள் இருக்குது, சில வியாதிகள் இருக்குது, மாற மாட்டேங்குது. ஏன்னா அதையே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அது மாறாது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளை பற்றி தான் டெய்லி பேசுகிறான், ரொம்ப நமக்கு பிடிக்கும் போல இருக்கு, விட்டு போகக்கூடாது, நல்லா இருக்குது. 34 அதிகாரம் நம்மளே பேசிகிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த 3 பேர் பேசுகிறது. இவர் என்னென்னா, நான் நல்லா தானே இருந்தேன், இது ஏன் நடந்துச்சுன்னு இவர் பேசுகிறது. பேசி பேசி ஒன்றும் மாறல. ஆண்டவர் வந்தார், பேசுறதை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணார், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேல் உன் 2 சிநேகிதன் மேலும் எனக்கு கோபம் உழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஃபஸ்ட்டு யோபுவை கண்டிச்சிட்டாரு. அடுத்தது இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்தார். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 8 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி ஏதாவது நெடுநாள பிரச்சனை இருக்கா? பலி இடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வாய் அதையே பேசிக்கிட்டு இருக்க வேணாம், அதை ஸ்டாப் பண்ணுங்க. அதை பேசுனதெல்லாம் போதும். பேசுனதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அது மாறவும் இல்லை. இப்போ என்னமா சொல்கிறாரு? ஹேய் நிறுத்து, வாயை மூடு, துதிக்க ஆரம்பி. அல்லேலூயா. துதிக்க ஆரம்பித்து பைபிளை நம்ம பார்க்காத இடமே இல்லை. யோசபாத்துலேருந்து தாவீதிலிருந்து எரிகோ மதிலிருந்து விழுந்ததெல்லாம் பார்த்து நம்ம ஏகப்பட்ட நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. அவர் சொன்னார், பலி இடுப்பா, பலி இடு, முதல்ல எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு யோபுவை பார்த்து என்னமா சொன்னார்? அழகாக இருந்துச்சு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். என்ன சொல்லிட்டாரு? நீ வந்து உன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யன்னு சொன்னார்ல, யாருக்கு தெரியுமா வேண்டுதல் செய்ய சொன்னார்? இந்த 34 அதிகாரமும் யோபுக்கிட்ட சண்டை போட்டாங்க பார்த்தியா, அவங்களுக்கு வேண்டுதல் செய்ய சொன்னார். யாருக்கு? இவன் என்னமா சொன்னான்? இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லுவான், என் வேதனை மேலே வேதனையை கூட்டுறீங்க, 10 முறை என்னை நிந்திச்சிங்க, ஒரு பயங்கர ஃபைட்டே வருது. இப்போ என்னம்மா சொல்கிறாரு? நீ யார்கிட்ட ஃபைட் போட்ட? அவங்கள்ட்டையா? நீங்கள் போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுன்ட்டார். இங்கே தான் இடிக்குது. ஏன் நான் எதுக்கு அவனுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் எதுக்கு எனக்கு எதிரியோட நன்மையை நான் ஏன் பார்க்கணும்? ஆண்டவர் என்னமா சொன்னார்? அவனுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அங்கே பாருங்கள், இப்போ இது சண்டை போட்ட இருதயம் என்ன, அது வேண்டுதல் செய்கிற இருதயமாக மாறிச்சு பாருங்கள். இருதயம் மாறின உடனே அவன் சொன்ன உடனே கீழ்படிச்சா பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ ப்ரேயர் பண்ணு. ஒரு ஃபைட்டிங் 34 இதாக போய்கிட்டு இருக்கு, மாறி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுற, டக்குன்னு ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு பாருங்கள். ஆண்டோட வார்த்தை வந்தவொடனே அதுக்கு கீழ்பிடிஞ்சு அவங்களுக்காக வேண்டுதல் செய்த போது பாருங்கள், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தடையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப முக்கியம். ஆட்கள் மேலே இருக்கிற கசப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே முட்டிச்சோ அங்கே சரி பண்ணுன்றார் ஆண்டவர். அங்கே சரி பண்ணிவிடு, வேணாம். நீ நல்லா இருந்த யோபு, உனக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃபு, சரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, உன் இருதயம் நல்லா இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்போ மாறிச்சு? வேணாம். அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், இவர் லைஃப் வேறு மாதிரி மாறுது. ஜெபம் பண்ணது அவங்களுக்கு, ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவங்கள நேசிக்காமல் யாருக்கும் ஜெபம் பண்ண முடியாது. அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. இவங்க பலி செலுத்துகிறார்கள். துதி எழும்புகிறது, ஒரு பக்கம் ஜெபம் எழும்புகிறது. அல்லேலூயா. நடுவில் மிராக்கிள் எழும்பிடுச்சிங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய வல்லமையை, ஆண்டு வாக்குவாதம் இருக்கிற இடத்துல வந்து மிராக்கிள் பண்ண முடியல. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருக்கிறாரு. சண்டையை நிறுத்து, நான் வரணுன்னா நீ துதி செலுத்து, ஜெபத்தை ஏறிடு, என் உறவை சரி பண்ணு, நான் வரேன், நான் வந்து சரி பண்ணுறேன். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்ப்போம். அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் முன் இருந்த 2 தனையாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம இருதயம் சரியாகும் போது இருக்கிறத விட டபுளாக மாறும். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு டபுள் ஆகும், நாளான்னைக்கு வந்து அதுக்கு இன்னும் டபுள் ஆகும், அதுக்கப்புறம் மறுநாள் அது இன்னும் டபுள் ஆகும். ஆனால் இன்றைக்கி சொல்லட்டுமா, டபுள்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கெல்லாம் எத்தனையோ மடங்கு, 1000 மடங்கு. இன்றைக்கி இருப்பதை காட்டலாம் நாளைக்கு 1000 மடங்கு நம்ம பெருகுவோம். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சண்டை போட்டவங்க எல்லாம், எதிர்த்தவங்க எல்லாம் அவங்ககிட்ட வந்தாங்க. அவரை ஒதுக்கி வச்சுருந்தவங்கெல்லாம் வராங்க, வந்து அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றாங்க. சொல்லட்டுமா, உங்கள் எதிரிகள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்தை பார்த்து உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க.
எதிரிங்க சாப்பிடுவாங்களாங்க? சாப்பிட மாட்டாங்க தெரியுங்களா? அவன் வீட்டிலங்க காலை வைக்க மாட்டாங்க அப்படின்றாங்களா, அவங்களாம் காலை வச்சு வருவாங்க. காலை வச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள், அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கால அழைத்து அவனுக்காக ஆறுதல் சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் வருவாங்கங்க. இருதயத்தை காத்துக்குவோங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆண்டு சொல்கிற தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் வருவாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லி நாங்கள் இருக்கோம் பிரதர், நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, உங்கள் ஊழியம் தானே, உங்கள் ஊழியத்து தேவைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்கள் குடும்பம் தானே, அதுக்கான காரியங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் எங்கேருந்து வருவாங்க? இதெல்லாம் எங்கே தெரியுமா நடக்கும்? இருதயம் மாறணும். அப்புறம் அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். தங்க காசு வருதுங்க. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? தங்க காசு வருது. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சான் பாருங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சப்பா அவங்களாம் ஜெபம் பண்ண சொன்னா சரி, எதையும் பார்க்கல, உடனே ஜெபம் பண்ணி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நடக்கிற காரியங்கள். தங்க காசை கொடுக்குறாரு. யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தாரு. அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவனுக்கு கோல்டு காயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக வருது, என்ன தெரியுமா? பொன் ஆபரணங்கள் வருது. அல்லேலூயா. போட்டுக்க சொல்லி வருதுங்க. செயின், மோதிரம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆபரணங்கள் வருது. தங்க காசு தனியாக வருதுங்க, ஆபரணங்கள் வருது. உங்களை அலங்கரிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவதற்கு ஆபரணங்கள் வருங்க. வந்து உங்களை அழகாக்குவாங்க. உங்களுக்கு வந்து கழுத்தில் ஒரு செயினை போட்டு, ஆஹா அழகாக இருக்குது பிரதர் சிஸ்டர், விரலில் மோதிரத்தை போட்டு, அடடா நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மோதிரம் செயின்லாம் போட்டுட்டு போவாங்கங்க. இந்த வாழ்க்கை எங்கெங்க இருக்குது? இருதயம் நல்லா இருக்கணும். இருதயத்தை எல்லா காவலோட காத்துக்கோங்க. ஆண்டவர் சதுசேயர் பரிசேயர்லாம் திட்டினது காரணம் அவங்க இருதயம் வசனம் சொல்ல, அவங்க இருதயத்தை பற்றி அவர் அறிந்திருந்ததினால், அவங்க இருதயம் தெரியும் அவருக்கு, அதான் திட்டினார். பிடிக்கல அவருக்கு அந்த இருதயம். மாம்ச இருதயம் ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. நம்ம இருதயம் இயேசுவின் இருதயம். அல்லேலூயா. இருதயத்துக்கு, இந்த இருதயத்தில் அவரை வாழ வைக்க இந்த ஆலயத்தில் அவர் வாழ இது இயேசுவின் இருதயம் ஆகிடும். நம்ம பண்ணுற ஜெபம் வேறு மாதிரி ஆகிடும். இந்த இயேசுவின் இருதயம் சிந்திக்கிறது வேறு மாதிரி ஆகிடும். இந்த இயேசுவின் இருதயம் பேசுகிறது வேறு மாதிரி ஆகிடும். பார்க்குறது வேறு மாதிரி ஆகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு, நீ இதுவரைக்கும் இருந்தது உன்னுடைய உத்தமம், ஓ சன்மார்க்கம், ஓ நீதி. இப்போ என்ன தெரியுமா? என் கிரேஸு. அல்லேலூயா. உங்கள் நீதி, நம்மளுடைய இதெல்லாம் ஒரு லெவலு. ஆனால் அந்த தேவ நீதி வருது பார்த்தீங்களா? அது என்னமா செய்யும்? உங்கள் லைஃப்பை முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இந்த பின் நிலைமை இப்படி தான் இருக்கும். ஏங்க ஆண்டவரெலாம் தங்க காசு கொடுப்பாருன்னா ப்ராஸ்பரிட்டி எழுதி வச்சுருக்கதான் நான் சொல்கிறேன். தங்க காசு வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணான்னா கீழே போட்டு போங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். பொண்ணு ஆபரணம் வருது, இருதயம் நல்லா இருந்தா பொண்ணு ஆபரணம் வருது, வேணான்னா கொடுத்துருங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். யார் வேணா சொன்னா? அது என்ன? இது யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறாரு. அவனை சந்தோஷப்படுத்துறாரு. எப்பா யோபு, நீ கஷ்டப்பட்டிலப்பா, நீ எனக்காக போய் நான் ஒரு காரியம் வந்துச்சு, அந்த காலத்தில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாருக்கும் அப்படி ஆர்டர் கொடுக்கறதில்ல, யாரையும் ஆர்டர் சோதிக்கிறது இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்தில்ல, அனுபவிச்சல. இப்போ அவனை சந்தோஷப்படுத்துறாரு. நான் சொல்லட்டுமா, உங்களை ஆர்டர் சந்தோஷப்படுத்த போகிறாரு. அல்லேலூயா. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்களே, ஏதோ அடிச்சிட்டிங்க, கிள்ளிட்டீங்க, குழந்தை அழுகுது, என்ன செய்யுங்க? சரி அம்மா உனக்கு அதை வாங்கி தரேன், அப்பா உனக்கு அதை வாங்கி தரேன், சரி உனக்கு அதை வாங்கி தரேன், எதாவது கொடுத்து அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துவீங்களே. சரி, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் தப்போ இல்லை ஏதோ ஒன்று, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏதோ நடந்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சரி நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்க, சரி வா, ஆண்டவர் சொல்கிறார், வாப்பா நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன்.
கர்த்தர் ஒருவனை சந்தோஷப்படுத்தினா எப்படி தெரியுமா இருக்கும்? கடவுள் ஒருத்தனை சந்தோஷப்படுத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் சந்தோஷப்படுத்துறாருங்க யோபுவை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் டபுள் ஆக்கிட்டாரு. இந்த டபுள் ஆக்கிட்டாரு. எல்லாம் பெருகுது. வரவெல்லாம் தங்க காசை கொடுக்குறான், வரவெல்லாம் பொண்ணு ஆபரணத்தை கொடுக்குறான். செழிப்பு திரும்ப வந்துருச்சு. அவன் இழந்ததெல்லாம் பல மடங்கு வருதுங்க. அப்புறம் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, 14,000 மாடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஏற்கனவே இருந்ததே கொச்சை. இது கொச்சைக்கு மேலே ரொம்ப கொச்சையாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த யோபுவை பார்க்க வீட்டுக்கு போனீங்கன்னா இப்படி திரும்பினாங்க ஆட்டுக்கூட்டம், அப்படி திரும்பினா ஒட்டக கூட்டம். என்னையா இது இப்படி எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதமாக இருக்குது? அதுதான் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை. யார் உங்களை வந்து பார்த்தாலும், என்னங்க வீடு ஃபுல்லாக அப்படி நிரம்பி வலிஞ்சு கிடக்குது, என்னங்க இதெல்லாம் வீடு ஃபுல்லாக பணம் அங்கங்கே கிடக்குது, தங்கம் நடந்துச்சுங்க, இதெல்லாம் நடக்காதது இல்லைங்க. சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே நினைக்கப்படலை, பொண்ணு கூட நினைக்கப்படலைன்னு போட்டிருக்குங்க. பொண்ணு கூட நினைக்கப்படலையே, அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கலைங்க. சும்மா கிடக்கும் உங்கள் வீட்டில் தங்க காசு. இது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். என்னங்க சும்மா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, வேணும் எடுத்துகிட்டு போங்க. என்ன பிரதர் இதெல்லாம் நடக்குமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்களா? பைபிளில் இல்லாததை நான் சொல்லலைங்க. சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே என்னலைங்க. இதை நம்புங்க. ஆடுறமா சொல்கிறாரு, டேய் நம்பிடுப்பா, சத்தியத்தை நம்பிடு, அது விசுவாசமுள்ள சந்தேகப்பற்றாத. அதுதான் ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு ஆண்டோட அற்புதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு தான். நடக்குமா நடக்காதா தெரியலையே, ஐயோ சொல்கிறாரு. இன்னும் ஜபம்லாம் பண்ணிட்டு சந்தேகம், இன்னும் ஜபம் வேற பண்ணிட்டோம், நடக்குமா? அதை தான் சொல்கிறாரு. இங்கே பார், ஒரே ஒரு விஷயந்தான், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாத. அது செத்து போய் நாரி போயிருந்தாலும் பரவாயில்ல, அது வட்டி ஆழத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கல்லறையை ஒட்டச்சு நான் எடுப்பேன். எசேக்கியேல் 37 பார்க்குறோம், அது எலும்பு கூடானாலும் பரவாயில்லப்பா, அதுக்கு ஒரு புது சரீரத்தை நான் கொடுப்பேன். விசுவாசம் உள்ளவனாரு, என் வார்த்தையை நம்பு, உன் இருதயத்தை காத்துக்கோ, நான் அற்புதம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பார்ப்போம், அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இங்கே பாருங்கள், என்னமாகும், இந்த குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை பிறக்குங்க. ஹல்லேலூயா. இருதயம் சரியாகும் போது அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவனுக்கு குமாரத்தியெல்லாம் கொடுக்குறாங்க. அழகான பிள்ளைகளாக கொடுக்குறாரு. குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும். இன்னும் உங்கள் வீட்டில் உங்கள் லைஃப்பில் மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் பிறக்க வேண்டியதெல்லாம் பிறக்கும். எதெல்லாம் பிறக்கணுன்னு இருக்கோ, அழைப்பு பிறக்கும், எல்லா தரிசனம் பிறக்கும். அது எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த வசனம் சொல்லுது, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் கையில் இருக்கிற அழைப்பு மாதிரி அழகு வேறு எங்கேயுமே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒன்று பிறக்க போதில்ல, புதுசாக ஒரு தரிசனம் பிறக்க போதில்ல, ஒரு ஊழியம் பிறக்க போதில்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். உலகத்திலேயே இல்லாத மாதிரி இருக்குங்க. யார் உலகத்திலே அப்படி இல்லையா? அப்படி இருந்து தான் யோபுவுக்கு. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஒன்று தான் சொல்கிறேன், அவர் இருதயம் சாத்தான் கையில் இருக்கிறதுக்கும் நம்ம இருதயம் ஆண்டவர் கையில் உள்ளதுக்கும் வித்தியாசம் தான். ஆண்டவரே அவனை பிடிச்சி சாத்தான் கையில் கொடுத்தாரு. அவன் லைஃப் எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, திரும்ப அவன் லைஃப் அவர் கையில் எடுக்கும்போது எவ்வளோ அழகாச்சு. இப்படி தான் மாற்ற ஆண்டு ஆசைப்படுகிறார். அங்கே பாருங்கள், அடுத்தது நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம், இதுக்கு பின்பு ஓகேங்களா, 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இதில் இன்னொரு வாசனம் சொல்கிறேன், லாங் லைஃபை சொல்கிறேன், பூரண ஆயுசை சொல்கிறேன். அல்லேலூயா. அதில் இருக்கிற ஆசீர்வாதம் பூரண ஆயுசு. நீங்களாக விருப்பப்பட்டு நான் பரலோகத்துக்கு வரப்பான்னு சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு எடுக்கவே மாட்டார். எந்த பிசாசும் எடுக்க முடியாது, எந்த வியாதியும் எடுக்க முடியாது, எந்த மனுஷனும் எடுக்க முடியாது. ஆண்டவரை பிடிச்சி கொண்டு போய் மலையை ஊச்சிருந்து தள்ள பார்த்தாங்களாம், காணாமல் போயிட்டாருங்க. கல்லிருந்து அடிக்கலாம் பார்த்தாங்க, காணாமல் போயிட்டாருங்க. உங்களுக்கு எதோட தான் பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை வந்து பார்க்க நீங்கள் காணாமல் போயிடுங்க. எங்கேயா
எங்கெங்க பாஸ்டர் பிரதாப் சிங் இருந்தார், எங்கே காணோம்? ஐயோ என்ன கல்லை குழிஞ்சு தூக்குறதுக்குள்ளே காணையா, எங்கேயா போனார் அப்படின்வாங்க. மலை உச்சிலேருந்து தள்ளலாம் அப்படின்னு கொண்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டா, கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கேயா போனாருன்னுவாங்க. அல்லேலூயா. பூரண ஆயுசு, அற்ப ஆயுசே கிடையாது, எல்லாத்துக்கும் பூரண ஆயுசு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரசங்கத்தில் காவாசி தான் நான் பேசியிருக்கிறேன். மணி இப்போயே 12:20. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் எழுந்து நிற்போம்மா. கர்த்தர் நல்லவர். அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். பவர்ஃபுல்லாக இருக்கிறாருங்க, வல்லவருங்க. சோதனை மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை சில வரலாங்க, அதையும் எழுதி வச்சிருக்கிறார். மனுஷனுக்கு என்ன நடக்குமோ அதான் வருது. மிருகத்துக்கு வர வேண்டிய சோதனைலாம் உங்களுக்கு வரலை, கவலைப்படாதீங்க. மிருகத்துக்கு வர வேண்டிய சோதனைலாம் உங்களுக்கு யாருக்கும் வரல, நமக்கு யாருக்கும் வரல. மனுஷனுக்கு என்ன வரணுமோ, தேவ மனுஷனுக்கு என்ன வரணுமோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியே அந்த சோதனை வந்தால் கூட கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறதுல வல்லவராக இருக்கிறேன். அவர் ஒரு வல்லவர், அவர் நிறையா காரியங்களை வல்லவர். இங்கே ஒரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? பவுல் சொல்கிறாரு, அவர் உதவி செய்கிற, சோதனையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுல வல்லவர். ஐயோ என் சோதனை நான் தோத்துட்டேன் அப்படி இல்லை. ஏய், உன் சோதனை வந்து தோக்கடிக்காது சொல்லும். ஏன் தெரியுமா? உன் சோதனையில் உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருப்பா. அவர் வேலையே அதான்ப்பா. அதை ஒரு பிஸ்னஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவருக்கு வேலையே அதான். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? சோதனை வருதா, கவலைப்படாத, அந்த சோதனையில் நான் உதவி செய்கிற கர்த்தர், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ் 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 எஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உங்கள் அளவில்லாத பிரசன்னத்துக்காய், தீர்க்கதரிசன அலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எஸ், காட்ஸ் ஃப்ளோ, ஜீசஸ் நேம். ரியாந்தா ரபா லாஷந்தா ரூதா ரபா ராந்தா ரபா ராத்துரு ரீகா டாரா மாரா டிரியாண்டரா மாரா தாரா பலாத்துரா காரா ரியாஷியா தூரா மாரா தூரபுரு ரியாதாரா பராத்தாரா. இருதயம் மாறட்டுங்க. இருதயத்தில் ஆண்டவரை வாழ வைங்க. இருதயத்தில் ஆண்டவரை வாழ வைங்க. சாத்தானின் கிரியைகளை, பாவங்களை, கெட்ட எண்ணங்கள் வேணாம். நம்ம பெரிய அளவில் பாவம் கூட பண்ண மாட்டாங்க, பாவத்தை கூட செய்கிறதில்லை ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் எண்ணங்கள், இருதயத்தின் நினைவுகள், ஆதிகாமம் 6வது அதிகாரத்தில் பார்ப்போம். மனுஷனுடைய இருதயத்தை பற்றி ஆண்டு சொல்லுவார், விசனமாக இருக்குப்பா, எனக்கு விசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அங்கேயே நம்ம பார்ப்போம், அங்கே இன்னொருத்தவன் அந்த பூமியில் ஒருத்தன் இருப்பான், அவனுடைய இருதயம் அவனுக்கு ஏற்றதாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, அதை தான் சொல்கிறேன், இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிற தெய்வம். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ். நம்ம இருதயம் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் இருதயத்தை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே நீங்கள் வாழுங்க. நீங்கள் உங்கள் ஆளுகைக்குள்ளே எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யுங்க, வாழுங்க. எல்லாம் பெருகுது. எஸ், எல்லாம் நம்ம தேவ நீதியில் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால நான் சொல்கிறேன், ஆஃப்டர் யோபுக்கு நம்ம பார்க்குறோம், கடவுளுடைய கிருபை வந்த உடனே, கடவுளுடைய இரக்கம் வந்த உடனே, அவன் வாயில் வேண்டுதலும் துதியும் அங்கே வந்த உடனே லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி பேசி கொண்டிருந்த நாவு இப்போ வேறொன்னை பேச ஆரம்பித்தவுடன் அந்த இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசுன்றிருக்கு. அந்த இருதயம் மாறி, வார்த்தைகள் மாறினவுடன் அவன் வாழ்க்கை மாறியது, ஆசீர்வாதம் மாறியது, எல்லாம் மாறிச்சு. ஒன்றே ஒன்று, இதுதான், இருதயத்தை மாற்றிக்கோங்க. ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்க, தேவ நீதியில் வாழுங்க. ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் 100 மடங்காக இவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இந்த வாரம் முழுவதும் இவங்களுக்கு இதே மாதிரி இயேசுவின் நாமத்தில் நான் சொன்ன ஆசீர்வாதங்கள்லாம், தங்கங்கள் வருவதாக வீட்டுக்கு, ஆபரணங்கள் வருவதாக, தங்க காசுகள் வருவதாக, இவர்கள் எதிர்த்தவர்களை வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இவங்களை பிளஸ் பண்ணிட்டு போவார்களாக, புதிய தரிசனங்கள் பிறப்பதாக, சம்பத்து பூமியில் பெருகியிருப்பதாக, எல்லாம் டபுள் ஆகணுங்க. ஒட்டகனா வாகனம் 3000 6000 ஆச்சு. இன்றைக்கி நம்ம வாகனம் அப்படின்னோடனே பைக்கு, காரு, இல்லை அதுக்கு மேலே போனால் பஸ்ஸு வேணும்னு நினைக்கிறோம். அது உங்கள் மைண்ட் அளவு தான். ஏரோப்ளேனை வாங்க முடியும் நினச்சாலும் நீங்கள் வாங்க முடியுங்க, அதுவும் வாகனம் தான். உங்கள் எண்ணங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நேசித்து விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும்.
அவர் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்கிற தெய்வம். நீங்கள் இது வரைக்கும் அறியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் உங்கள் புத்திக்கு உங்களால் செய்ய முடியாதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செய்ய வைப்பார் ஆண்டவர். என்றைக்குமே என்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், எனக்கு என்னால் இது முடியும், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழாத, அந்த வாழ்க்கைக்கு உன்னை அழைக்கவே இல்லைன்றார் ஆண்டவர். உன்னுடைய சக்திக்கு மிஞ்சின வாழ்க்கைக்கு ஒன்று வாழ நான் அழைச்சிருக்கிறேன். என் சக்திக்கு உரிய வாழ்க்கையில் நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் உங்களுக்குரிய இருக்கிற சக்தியிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பவரை நம்புறீங்க, உங்கள் கையில் இருக்கிற காசை நம்புறீங்க, உங்களுடைய சூழ்நிலையை நம்புறீங்க, அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறீங்க. இல்லை, என்னை பாருங்க, என்னை பார்த்து என் வார்த்தையை நம்பி நான் சொல்கிறத நம்பி என் சக்திக்கு, கடவுளின் சக்திக்கு எப்படி வாழ முடியும் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு வாங்க. எஸ், இருதயத்தை தேவனுடைய வார்த்தையால் நிரப்புங்க. வாழ்க்கையில் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இருக்கு வசனம். ஓடி போவான், உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் இருக்கு. எஸ், நம்ம போய் நின்னாலே பிசாசுகள் ஓடும். உங்கள் வாழ்க்கையில் பிசாசுகள் ஓடும், தரித்திரம் எல்லாமே ஓடும், வியாதிகள்லாம் ஓடிடுங்க, எதுவுமே நிற்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.